வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனிவாள் பாலதண்டாரன் சுவாமி குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற முருகாது ஸ்ரீ அருணே சுவாமி திருவந்த திருக்கோண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தில் வருஷப்படி பாடல் 1255 தோரண கனக என தோன்றும் பொதுப்பாடலுக்கான பொருளகத்தை பழனியாண்டம் திருவிட சமர்ப்பிப்போம். ஒரு ஆச்சரணம். இந்த பாடல் திருவடி மறவாமை என்ற கருத்தை உள்ளடக்கிய பாடல். தானன தனன தானன தனன தானன தனத தனதான இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். தோரண கனக வாசலில் முழவு தோல் முரசு அதிர முதிராத தோகையை கவரி வீச வைரியர் தோல் வலி புகழ மதகோப வாரண ரத பதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாடினும் வறுமை கூறினும் நினதுவார் கழல் ஒளிய மொழியேனே பூரண போன காரண சவரி பூதர புழக தனபார பூஷண நிருதர் தூஷண விபுதர் பூபதி நகரி குடியேற ஆரண வனஜ ஈரிரு குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறும் ஆரிய பரமஞானமும் அழகும் ஆண்மையுடைய பெருமாடு. தோரண கனக வாசலில் முழவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல் வலி புகழ மதகோப வாரண ரத பதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாடினும் வறுமை கூறினும் இன்னது வார்கழல் ஒழிய மொழியேனே. அதாவது தோரணங்கள் கட்டுள்ள பொன்மயமான அரண்மனை வாயிலில் முழவு தோல் முரசவாத்தியம் முதலியவையெல்லாம் ஒலிக்க இளம் பருவத்தினரான மாதர்கள் பெண்கள் கவரி வீச வைரியர் புகழ்ந்து பாடும் பாடகர்கள் என்னுடைய புஜ பராக்கிரமத்தை சிறப்பித்து புகழ மதம் கொண்டதும் கோபம் கொண்டதுமான யானைகள் தேர்கள் காலாட்படைகள் துரகம் குதிரைப்படைகள் திசை நிரம்பி விளங்க நான் ஒரு அரசனாகி வாழ்ந்திருந்தாலும் சரி தரித்திர நிலை மிக்கு பாடுபட்டாலும் சரி உன்னுடைய நேர்மை புரிந்திய திருவடியை தவிர வேறு எதை பற்றியும் யாரை பற்றியும் பேச மாட்டேன், வேறு யாரையும் எதையும் புகழ மாட்டேன் அப்படின்னு முதல் பதிவில் தன்னுடைய உறுதியை சொல்லி 2வது பதிக்கு போகிறார். பூரண புவன காரண சவரி பூதர புழக தனபார பூஷண நிருதர் தூஷண விபுதர் பூபதி நகரி குடியேற ஆரண வனஜ ஈரிர் குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறும் ஆரிய பரமஞானமும் அழகும் ஆண்மையுடைய பெருமாளே. அதாவது முழு முதலே புவன காரணம் உலகங்களுக்கெல்லாம் மூல காரணமூர்த்தி சவரி குரத்தி வள்ளியின் பூதரம் மலை போன்றதும் புழகம் கொண்டுள்ளதுமான கொங்கை பாரங்களை பூஷண மார்பில் அணியாக கொண்டுள்ளவனே நிருதர் தூஷண அசுரர்களை கண்டனம் செய்தபவனே நிந்திப்பவனே விபுதர் தேவர்கள் பூபதி அரசனாகி இந்திரனுடைய நகரி பொன்னுலகு குடியேறு படியும் குடியேறுவதற்காகவும் வேதம் ஓதுபவன் தாமரில் இருப்பவன் ஈரிரு 4 குடுமிகளை கொண்டவனுமான ஆரியன் பெரியோனாம் பிரம்மதேவன் அச்சம் கொள்ளும்படியும் மயில் ஏறி வரும் பெரியோய் மேலான ஞானத்தையும் அழகையும் பராக்கிரம தடத்தையும் உடைய பெருமாளே கழல் ஒழிய மொழியேனே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் வைரியருங்கிறார். வைரியர்னா பாணர் புகழ்ந்து பாடுபவர்கள், வைரியர் சேர்ந்து பாடம்பார். ஏற்கனவே திரும்ப சொல்லிக்கிறேன். வைரியர்னா அரசன் முன்னிலையில் பாடி பரிசு பெறுவோர் வைரியர். சென்னீர் பகம் பொன் வைரியர் கீத்த நல்யாழ் மன்னமை முழவின் வைரியர் இன்மை திக்கும் குடிப்பிறந்தாய் என்பர் புறநானூரில். அரசர் முன்னிலையில் நின்று ஏற்றுவோர்னு வச்சுக்கோங்க. சூதர் இருந்து ஏற்றுவோர் மாகதர் சிலப்பதிகாரத்துலேயே இருக்குது. அடுத்தது இந்த அடியில் இருக்க 1 to 4 வரைக்கும் அடியில் வந்து அருணகிரியார் காலத்து அரச வாழ்க்கை விளக்கம். இது இருக்க வேற ஒரு பாடலையும் படிச்சிருக்கோம். தோரண கனக வாசலில் முழவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரிய தோல் வலி புகழ மதகோப வாரண ரத பதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாடினும் வறுமை கூறினும் நினது வார்களுடைய முடியணி. அதாவது இந்த துரக மாதிரி நிறைய வரைக்கும் அருணகிரிபெருமான் காலத்தில் இப்படி தான் இருந்தது. அடுத்தது இந்த அடி அரசாகி வாடினும் வறுமை கூறினும் நினது வார்களுடைய முடியணி. இந்த அடி அருணகிரிபெருமானுடைய திடபக்தி. அதாவது மறுக்கும் தகவல் செய்யும் யானுன்னே வாழ்த்துவனே என்பார் அபிராமி. இந்த அதில் 46 பாட்டில் மெய் திருவந்து உற்றாலும் வெந்துகை வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உள்ள துறவோனே என்பார் நலவென்பார். சுயம்பர பதியத்தில் 5வது பாட்டில் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெரியன்பார் திருவாசகத்தில். அடுத்தது சவரிங்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம். சவரினா குரத்தி. அடுத்தது ஆரியன் குடுமி ஆரியன் வெறுவ பிரம்மனுக்கு முருகனிடம் பயம். நான் மறைவிதியை நடுங்கு சிறை வைத்த காரணத்தால் அப்படின்னு கல்லாடத்தை சொல்கிறார். அடுத்தது அழகும் ஆண்மையும் உடைய பெருமாள். இதுக்கு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அழகும் ஆண்மையும் இலகிய சரவண பெருமாளேன்னு படிச்சிருக்கோம். அதே கருத்தை தான் இங்கேயும் சொல்கிறாரு. இந்த பாடல் மனப்பாடத்துக்கு உரிய பாடல். கண்டிப்பாக இந்த பாடலை எல்லோரும் மனப்பாடம் பண்ணி பாடணும் அப்படின்னு அடியார் பெருமக்கள்லாம் வேண்டிக்கிட்டு இந்த பாடலில் ஒட்டுமொத்தம் என்ன சொல்கிறாருன்னா, தோரணங்கள் கட்டிய அழகிய
அரண்மனை வாசலில் முழவு தோல் முரசு முதலிய வாத்தியமெல்லாம் ஒலிக்க இளம்பருவ பெண்கள் சாமரம் வீச புகழ்ந்து பாடும் பாடல்கள் என் புஜ பராக்கிரமத்தைப் போல மதமும் கோபமும் கொண்ட யானைகள் தேர்கள் காலாட்படைகள் குதிரைகள் திசை நிரம்பி விளங்க நான் ஒரு அரசனாகி வாழ்ந்தாலும் சரி வறுமை நிலை மிகுந்து பாடுபட்டாலும் சரி உன்னுடைய திவ்யமான திருவிடையை தவிர வேறு யாரையும் போட மாட்டேன். முழு முதல் கடவுளே, உலகங்களுக்கு மூலாதார மூர்த்தியை குரப்பெண் வள்ளியின் மலையைப் போன்ற பெரிய இனிய மார்பங்களை அணிந்த மார்பனை, அசுரர்களை நிந்தித்து கண்டிப்பவனே, தேவர்களின் தலைவனை இந்திரன் அமர்லோகத்தில் மீண்டும் குடியேறும்படியும் வேதம் ஒதுபவனும் தாமரில் அமர்ந்தவன் 4 குடிமொழி உடையவனும் ஆகிய பெரியவனாம் பிரம்மன் அச்சம் கொள்ளும்படியாகவும் மயில் மீது ஏறி வரும் பெரியவனே, மேலான ஞானத்தையும் அழகியும் பராக்கிரமத்தினுடைய பெருமாளே, நான் அரசனாகி வழமையில் செழித்தாலும் சரி வறுமை நிலை மிகுந்து பாடுபட்டாலும் சரி உன்னுடைய திவ்யமான திருவடியை தவிர வேறு யாரையும் புகழ மாட்டேன் என்று உறுதி நாமும் புகன்று எம்பெருமான் திருவடியில் சமந்த பாடல் சமர்ப்பிப்போம். அவன் அருளுக்கு பாத்திரமாவும் அவன் திருவடி அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றி மேல் ஒரு கரவர பழனி ஆண்டவனுக்கு கரவர குருநாதர் அருணா பெருமாள் ஜெய முருகா 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 முருகா.